ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணி வராத ஒரு ரெசிபி இப்போ எனக்கு செம்மையா சூப்பரா வந்திருக்கு. டம்ளர் கேக் தான் பண்ண போறோம். வீட்ல இருக்க டம்ளர் வச்சு நம்ம கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 முட்டை எடுத்து நல்லா இத பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூனா ஆட் பண்ணி நம்ம இதுல நல்லா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவையும் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக பேட்டர் ரெடி ஆகும். ஸோ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை லூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பேட்டர் ரெடி. கிளாஸஸில் ஆயில் அண்ட் ஃப்ளாரை வந்து நான் டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நான் பேட்டர் ஊற்றி குக்கர் ப்ரீஹீட் பண்ணி அதில் செட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக் பார்த்தோன்னா சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக ரெடி ஆகியிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.